திருமறை குர்ஆன்ல 43வது அத்தியாயம் 61வது வசனத்துல கூறப்படுவதையும், அதே போல ஈசா நபி அவர்களை அவங்க சிலுவையில் அறையல, கொல்லல, நிச்சயமாக கொல்லவே இல்லை, அல்லாஹ் தன்னளவிலே உயர்த்தி கொண்டான். இறுதி காலத்துல வேதமுடையோர் ஒவ்வொருத்தரும் ஈசா நபி மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்வாங்க என்றெல்லாம் 4வது அத்தியாயத்தில் 156 இருந்து 159 வரைக்கும் உள்ள வசனங்களை சான்றாக காட்டி ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு இது லேசானது, நம்ம நிலையிலிருந்து பார்த்தா அது கஷ்டமானது, அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப சின்ன அற்பத்திலும் அற்பமான விஷயம். அதனால குர்ஆன்ல இப்படி தெளிவாகவே கியாமத் நாள் அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும், அவருடைய மரணத்திற்கு முன்னால் வேதக்காரர்கள்லாம் அவரை நம்பிக்கை கொள்வார்கள் என்று 459 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும், அவர் அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று அதே தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும் ஈசா நபியை நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டா, அவங்க இந்த உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணினாங்க. அவர்களை எதிரிகள் கொள்ள முயன்ற பொழுது வேற ஒரு ஆள் மாறாட்டமாக அவரை கொண்டு விட்டாங்க. ஈசா நபியை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இதை நம்ம நம்பணும். கியாமத் நாளுடைய அடையாளம் என்று திருமறை குர்ஆன் சொல்றதுனாலையும் ஹதீஸ்கள் பின்னாடி வருது. அந்த ஹதீஸ்கள் அடிப்படையில் கியாமத் நாள் இறுதி காலத்தில் வருவாங்க என்பதும் கியாமத் நாள் அடையாளம் என்று குர்ஆன் சொல்வது ஒத்து போகுது என்ற காரணத்தினால் நம்ம அப்படி நம்பணும். இதுல ஈசா நபி அவர்கள் மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களையே சில அறிஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி மாற்று கருத்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஹிஜ்ரி 210 இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 210 இருந்து இதுல 2 கருத்து இருந்துகிட்டே தான் வர்றாங்க. ஈசா நபி மூத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து உடையவர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்க என்ன வாதங்களை வைக்கிறாங்கன்னு கேட்டா, 3வது அத்தியாயத்துல ஆல இம்ரான்ல 55வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசா நபி உயிரோட இருக்கும் பொழுது ஈசா நபிக்கு அல்லாஹ் பேசுனது அதை எடுத்து காட்டும். ஈசா நபி இறை தூதராக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஈசா நபி இடத்தில் அல்லாஹ் பேசினான். இது காலல்லாஹு, அல்லாஹ் கூறினான், யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை, இந்த வசனத்தினுடைய கருத்து முத்தவஃபீக, நான் உன்னை கைப்பற்றிக் கொள்வேன், வராஃபியூக இலைய, என்னளவில் உன்னை நான் உயர்த்திக் கொள்வேன், முத்தஹிருக்க மினல்லதீன கஃபரு, நிராகரிக்கிற மக்களிடமிருந்து உன்னை தூய்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஈசா நபிய பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் பேசுனதை நமது குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். இந்த வசனத்துல முத்தவஃபீகன்னு ஒரு வார்த்தை வருது. யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக. இந்த முத்தவஃபி என்ற சொல்லு பாருங்க, இந்த சொல்லுல வச்சுதான் அந்த 2 பேருக்கு உருவாகுதுங்க. முத்தவஃபி என்ற சொல் தவஃபா என்ற சொல்லிலிருந்து பிறக்கிறது. தவஃபா என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்னு, உயிரை கைப்பற்றினான், மௌத்தாக்கினான். தவஃபாவில் இருந்தா மஃபாத்து கூட வருது, மஃபாத்தாயிரம் தரும் இல்லையா, அது கூட அந்த சொல்ல இருந்து பிறந்ததுதான். அப்ப தவஃபா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டா, அதாவது மௌத்தாக்கி விட்டான், மரணிக்க செய்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. எடுத்துக்கொண்டான்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிற அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. 2 அர்த்தமுடைய சொல்லா இருக்கிறதுனால ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல இது மரணிக்கிறது தான், மரணிக்க செய்வேன் நல்லா சொல்றான், அதனால இது மரணத்தை தான் சொல்லுது, ஈசா நபி மரணிக்க போறாருங்கிறதா இது சொல்லுது தவிர கைப்பற்றுறதுங்கிறது கிடையாதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்ல கைப்பற்றுதல் அந்த இடத்துல அர்த்தம் செய்யணும், மௌத்துங்கிற அர்த்தம் அந்த இடத்துல கொடுக்க கூடாது என்று சொல்றாங்க. இதுல எந்த அர்த்தம் சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தவஃபா என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது. 2 அர்த்தம் இருக்கு. குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், அவன் தான் உங்களை இரவிலே வஃபாத்தாக்குகிறான். இரவிலே செத்தா போயிடுறீங்க, தூக்கத்தில் அல்லாஹ் சொல்றான் வஃபாத்துன்னு. யதவஃபாக்கும் பில்லைல், இரவிலே உங்களை யதவஃபா எடுத்துக்கொள்கிறான். யஅலமு மா ஜரஅத்தும் பின்னஹார், பகலில் நீங்கள் செய்கிற காரியத்தை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் 6வது அத்தியாயம் 60வது வசனத்துல
இதே எத்தவப்பா, தவப்பா, எத்தவப்பா, முத்தவப்பி எல்லாம் ஒரே சொல்ல இருந்து பிறந்த சொற்கள் தான், கிளை சொற்கள் தான். அப்ப இரவிலே உங்களை வபாத்தார்கள் நல்லா சொல்றாங்க. இந்த வபாத்துக்கு சாவுன்னு அர்த்தம் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு மனுஷன் ராத்திரில தூங்குறமே அதை பத்தி எல்லாம் சொல்லும் போது என்ன செய்யறான், கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டான். நம்மள ஒண்ணு எல்லாம் மூத்தாக்கிடல, இறந்து போனவன் தூங்கக்கூடிய மக்களை பத்தி எல்லாம் பேசலாம். நீங்க ராத்திரில நீங்க தூங்குவீங்களே, அப்ப நான் உங்களை கைப்பற்றிக்கிறேன். பகல்ல நீங்க ஏதாவது செய்வீங்களே, அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ராத்திரில என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன். பகல்ல நீங்கள் செய்வதை விட நினைக்கிறேன் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். பிறகு உங்களை நான் எழுப்பி விசாரிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட 6:60 அல்லாஹ் சொல்றான். அதுல பயன்படுத்துற வார்த்தை எத்தவப்பாதான். அதே மாதிரி 39வது அத்தியாயம் 42வது வசனத்துல கூட இந்த தவப்பா என்ற சொல்ல சாவுங்கிற அர்த்தம் இல்லாம வேற அர்த்தத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கான். எப்படி பயன்படுத்துறான்னு கேட்டா, அல்லாஹு எத்தவப்பல் அம்புசஹீன மௌத்திஹா, உயிர்கள் மரணிக்கிற நேரத்தில் அந்த உயிர்களை அல்லாஹ் எத்தவப்பா எடுத்துக்கொள்கிறான் வந்துருச்சு. உள்ளத்தில் அம்தமுத், மரணிக்காத உயிர்களை எடுத்துக்கொள்கிறான். தீ மனாமிஹா, அவற்றினுடைய உறக்கத்தின் போது எடுத்துக்கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு வாசகம் வருகிறது. அதாவது இறந்து போன ஆட்களுடைய உயிரையும் எடுத்துக்கொள்கிறான், தூங்குற ஆட்களுடைய உயிரையும் அல்லாஹ் கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்கிறான் அர்த்தம். இந்த இடத்துல ரெண்டு சாதாரண சொல்றான். இறந்து போறாங்க பாருங்க, அவங்களுடைய உயிரையும் அல்லாஹ் எடுத்துக்கிறான். தூங்குறாங்க பாருங்க, அவங்களுடைய உயிரை அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான்னு சொல்றான். அப்ப தூங்குற ஆளுக்கு கூட இந்த எத்த வைப்பாங்க, தூங்குறோம் இல்லையா, அப்ப நம்மளை அல்லாஹ் மூத்தாக்கிடல. ஆனால் அது அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை எத்த வைப்பாதான். ரெண்டாவது இறந்து போனவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் மூத்தாக்குறான்னு சொல்ல, உயிரைய மூத்தாக்குறான். எத்தவப்புக்கு என்ன வாசகம் வருதுன்னா, எத்தவப்பல் அன்புச, உயிர்களை எத்தவப்பா எடுத்துக் கொடுக்கிறான் பொருத்தமா இருக்குது. உயிர்களை மூத்தாக்குறான்ல, உயிரை தான் வச்சுக்கிட்டு இருப்பானே, நம்ம உடலை தான் மூத்தாக்குறான் அல்ல, உயிரையா மூத்தாக்குறான், உயிரை தான் மனுஷாவில் எடுத்துட்டு போனான் அல்ல. இந்த இடத்துல எத்தவப்பாவுடைய அந்த சொல்லோட அன்புசுங்கிற வார்த்தையை எல்லாம் சேர்த்து சொல்றான். எத்தவப்பல் அன்புச, உயிர்களை எத்தவப்பா. இந்த எத்தவப்பாக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறது? உயிர்களை சாவடிக்கிறான்னு அர்த்தம் கொடுக்குறதா, உயிர்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிறான்னு அர்த்தம் கொடுக்குறதா? சாவடிக்கிறான்னு கொடுக்கல, உயிர்களை சாவடிக்கிறது இல்ல. உயிர்கள் அப்படிதான் இருந்துகிட்டே இருக்குது. எடுத்துட்டு வேற ஒரு ரூபுடைய உலகத்துல நான் வச்சுக்கிறான். உயிரை டிரான்ஸ்பர் எல்லாம் பண்றான். மரணம் உடலுக்கு தான் வருது, உடல் தான் செத்து பண்ணி பரிசுரமே தவிர உயிரை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப இந்த எத்தவப்பாங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல மூத்துங்கிற அர்த்தம் கொடுக்கவே இயலாது. இப்படியும் இருக்கிறது, மூத்துங்கிற அர்த்தத்தில் உள்ள வசனங்கள் புறாங்க இருக்குது. நான் இந்த அர்த்தத்துக்கு உள்ள வசனத்தை மட்டும் சொல்றேன். மௌத்துங்கிற அர்த்தத்தில் தவப்பானா முஸ்லீமீன, எங்களை முஸ்லீம்களாக மௌத்தாக்குவாயாக தவப்பாண்டு வருது, அப்படிப்பட்ட வசனங்களும் குர்ஆன்ல இருக்குது. அப்ப குர்ஆன்லயே அகராதியிலேயே தவப்பா என்ற சொல்லுக்கு எடுத்துக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது, சாவடிக்கிறது, மூத்தாக்குறது என்ற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ரெண்டு அர்த்தத்தில் எதை கொடுக்கிறது? அதான் பிரச்சனை. ரெண்டு அர்த்தத்தில் எதை கொடுக்கணும்னு கேட்டா, வேற ஆதாரங்களை வச்சு பார்க்கிறோம். ஈசா நபி அல்லாஹ் வசத்திக்கிட்டேன்னு சொல்றான், கொல்லலன்னு சொல்றான், கியாமத் நாள்ல வருவார்னு வேற சொல்றான், அவர் மௌத்துக்கு முன்னாடி எல்லாரும் நம்பிக்கை கொள்ள போறாங்கன்னு வேற சொல்றான். அந்த வசனங்கள் எல்லாம் மௌத்தாகலன்னு சொல்ற காரணத்தினால அந்த அர்த்தத்தை கொடுக்கல, இன்னொரு அர்த்தம் கொடுக்கணும். அந்த அர்த்தத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப ஈசா நபி கியாமத் நாள் அடையாளம் சொல்லக்கூடிய வசனத்தை நிராகரிக்க வேண்டி வந்துடும். அப்ப இந்த முத்தவப்பின் ஈசா நபியை பற்றி வரக்கூடிய அந்த இடத்துல கைப்பற்றல் அர்த்தம் கொடுங்களேன், எந்த இடத்திலும் கிடையாது. இந்த வசனத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம், கியாமத் நாள் அடையாளம் சொல்றானே அதையும் ஏத்துக்கிறோம், அவர்கள் கொல்லவே இல்லைன்னு சொல்றான் அல்ல அதையும் ஏத்துக்கிறோம். ஈசா நபியை பற்றி எத்தனை வசனத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆயிரும். இதுக்கு மரணிக்க செய்கிறேன் அர்த்தத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வரும் கேட்டா, ஈசா நபி உயர்த்தப்பட்டார்கள் வருது பாருங்க, அந்த வசனங்களை எல்லாம் மறுக்க வேண்டி வரும். அதே மாதிரி கியாமத் நாள் அடையாளம்னு சொல்லப்படுது பாருங்க, அதுக்கப்புறம் இதுக்கு சொல்றதா பாதி மறுக்கிற மாதிரி வரும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரவர்சியா எதுவுமே சொல்லவே மாட்டான். இந்த இணைச்சி பார்த்து தான் என்ன செய்யணும், ஒரு விளக்கத்திற்கு வரணும். அதனால 3வது அத்தியாயம் 55வது வசனத்துல, யா ஈசா, ஈசாவே இன்னி முத்தவஃபீக, உன்னை நான் கைப்பற்றுவேன், ஒரு ஆபியுக இலைய, என்னளவில் உயர்த்திக் கொள்வேன், கைப்பற்றி என்னளவில் உயர்த்துவேன் என்பது அந்த வசனத்துக்கு பொருத்தமா இருக்கு. 4, 155, 156, 157, 158, 159 வரிசை அந்த 5 வசனத்துல எல்லாம் சொல்றானே,
அதுலயும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அவரை கொல்லவில்லை, பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்தி கொண்டான் அப்படின்னு 456 அல்லாஹ் சொல்லி கேட்பான். அப்ப தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் என்பதும் இந்த வாசகம் ஈசாவிடத்துல ஆல்ரெடி சொல்லி வர சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்லிருக்கலாம், இன்னி முத்தவஃபீக, உன்னை நான் கைப்பற்றுவேன், மூத்தாக்கன்னு சொல்லக்கூடாது, உன்னை கைப்பற்றுவேன், ஒரு ஆதிபதியிலேயே கைப்பற்றி என் அளவில் உயர்த்திக் கொள்வேன், மூத்தாக்கிட்டு வசத்திலே என் அளவில் வசத்துக் கொள்வேன். அது ஈசா நபிக்கு மட்டும் உள்ளதா? இந்த அர்த்தத்தை கொடுத்து என்று சொன்னா என்ன அர்த்தம் வரும்? ஈசாவே இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை மரணிக்க செய்வேன், ஒரு ஆதியுக இளைய என் அளவில் உயர்த்திக் கொள்வேன். மரணித்த பிறகு அல்லாஹ் அளவில் உயர்த்திக் கொள்வது என்பது ஈசா நபிக்கு மட்டும் உள்ளதா? என்னையும் தான் வசதிக்கிறோம். அல்ல நீங்க செத்து போனால் உண்மையில அல்லாஹ் தன்னளவில் வசதி கொள்வான், செத்து போன அம்புட்டு பிறகுமே அல்லாஹ் தன்னளவில் வசதி கொள்வான் என்பது அத்தனை மனிதர்களுக்குமே உள்ளது. இறந்தவன அல்லாஹ் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அது ஈசா நபிக்கு மட்டும் ஒரு சிறப்பு இல்லை. இது போய் யாராவது சொல்லுவாங்க ஈசா நபிக்கு யாராவது சொல்லுவானா? ஈசா நபிக்கு பிரத்யேகமா அல்லாஹ் பேசுறான்னு சொன்னா இது மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு புது செய்தியை சொல்றான்னு அர்த்தம். எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயத்தை ஈசா நபிக்கு எல்லாம் சொல்லுவான், எல்லாருக்கும் உள்ளதை சொல்லவே மாட்டோம்ல. எல்லாருக்கும் உள்ளத நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டோம். ஒரு மனிதனுக்கு விசேஷமா இருந்தாலும் என்ன செய்வோம், ஒரு மனிதர் வர்றாரு சட்டம் போட்டிருக்காரு, அவர் சட்டம் போட்டிருந்தாரு, யாராவது சொல்லுவோமா? சட்டத்தை எல்லாரும் போடுவாங்க, சட்டை போடாம இருந்தாருன்னு சொல்ல ஒரு செய்தியா சொல்லலாம். சட்டை போட்டாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் வந்தாரா, நேற்று இப்ராஹிம் வந்தா சட்டம் போட்டிருந்தாரு சொல்லுவோம். ஏன்னா இப்ராஹிம் வந்து சட்டம் போட்டா யார் சட்டம் போடலப்ப, நாங்களும் போடலையா, நீங்க போடலையா? எல்லாருமே சட்டம் போட்டுருக்காங்க. அந்த வந்தார ஒரு கண்ணு இருந்துச்சு, ஒரு ஆள் வந்தாரா அவர் கண்ணு பார்த்தாரு, நீங்க வந்த பார்க்கத்தானே செய்வான். அப்ப இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சொல்லவே மாட்டோம், யாருமே சொல்ல மாட்டோம். அல்ல சொல்லுவானா? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாருக்கும் உள்ள ஒரு செய்தியை ஒரு செய்தியா சொல்ல மாட்டோம். இப்போ நடக்காத ஒண்ணு புதுசா நடந்தது விஷயமாக நியூஸ் மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஈசாவே உன்னை நான் மரணிக்க செய்து உயர்த்திக் கொள்வேன் அப்படின்னு அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இது ஈசாட்டு சொல்லுவேன். அதான் நடந்துகிட்டு இருக்க காலம்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ஈசா நபி காலம் வரைக்கும் எத்தனை கோடி பேர் மௌத்தா போனாங்களோ அத்தனை பேருக்கு அதை நடந்துச்சு. அதுக்கு பிந்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ஈசா நபி காலம் வரைக்கும் எத்தனை கோடி பேர் மௌத்தா போனாங்களோ அத்தனை பேருக்கு அதை நடந்துச்சு. அதுக்கு பிந்தி அதை நடந்துகிட்டு அல்லாஹ் மரணிக்க செய்யறான், அவன் அளவில் வசதி கொள்கிறான். உசுரோட வசத்துறது கூட யாருக்கும் நடக்காத விஷயம். ஆள் உசுரோட இருக்கும் பொழுது மௌத்த ஆக்காம அப்படியே தூக்கிட்டு போற விஷயம் இருக்கு பாருங்க, அது ஒருத்தருக்கு நடக்கல. ஈசாவுக்கு முந்தைய நடக்கல, பிந்தியும் நடக்கல. எது நடந்துகிட்டு இருக்குது? மூத்தா போன வசத்துறது என்பது அல்லவே பரிசை கொண்டு போயிடுறாங்கன்னா அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டு போறாங்களா? நான் தான் மௌத்தா உயிர்களை அல்லாம எத்தனை போல அம்புச உயிர்களை தன் கைப்பிடியில எடுத்துக் கொடுக்கிறான் அல்லாஹ் சொல்லத்தான் செய்யலாம். தன் கைப்பிடியில இருக்கிறாண்டால வசத்தினால இருக்கும். அப்ப மரணித்த பிறகு ஒருவரை தன்னளவில் அல்லாஹ் உசத்துவது என்பது ஈசா நபிக்கு உள்ள ஒரு சிறப்பு கிடையாது. எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அது. ஈசா நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், கூப்பிட்டு சொல்றான், ஈசாவே இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை கைப்பற்றி ஒரு ஆபியோக இல்லையே என் அளவில் உயர்த்திக் கொள்வேன், மற்றவங்களை சாவடிச்சு வசத்துவேன், உன்னை கைப்பற்றி நான் வசத்துவேன் அர்த்தம் கொடுத்தாதான் அது சரியா வரும். இந்த வாசகத்தினுடைய ஒரு ஆனா முத்தவஃபீங்கிற சொல்லுக்கு எந்த அர்த்தம் இருக்குது? மரணிக்கிறது என்ற மரணிக்க செய்வதுங்கிற அர்த்தம் இருக்கிறது, கைப்பற்றுவதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த கைப்பற்றுவதுங்கிற அர்த்தத்தை கவனிக்காம மரணிக்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் பிடிவாதமா சொல்றாங்க. அவர்கள் சொன்னார்களே, ஆனால் இந்த வசனத்தை அவங்க நம்பிக்கைப்படி ஏற்றுக்கிட்டாங்க. மற்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன வருவாங்கன்னு சொன்னது, கியாமத்தின் அடையாளம் அல்லாஹ் சொன்னது, அதெல்லாம் பதில சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர்கள் எடுத்து வைக்கிற வாதங்களை எல்லாம் நம்ம அந்த அவங்க நூல் வடிவிலையும் எழுதியிருக்காங்க கடந்த காலங்கள்ல எல்லாம். அதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த ஈசா நபி கியாமத்தின் அடையாளம் எல்லாம் சொல்றானே அந்த வசனத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு வேலைக்காரரும் மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஈசா நபியை நம்புவார்னு சொல்றானே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிட்டு போறதுனால அவங்களுக்கு முரண்பாடு தெரியல. இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஈசா நபியை கைப்பற்றத்தான் செய்தானே தவிர மௌத்தாக்கிற பாடியோட உயிரோடவும் உடலோடவும் சொல்வதா என்ன செய்யணும், உயிரோடவும் உடலோடவும் சேர்த்து அல்லாஹ் எடுத்துக்கொண்டான்ங்கிற கருத்து கொடுப்பதுதான் சரியானது. இது மற்ற வசனத்தோடு ஒட்டி போவதுன்னு விளங்கிக்கலாம். 3:55 அதே மாதிரி